செயின்ட் பங்க்ராஸ் ஆஃப் ரோம் கிபி 289 ஆண்டு பிரிஜியா நாட்டுல பிறந்திருக்காரு. இவர் பிறந்த ஒரு சில மாதங்கள்லயே இவருடைய பெற்றோர் இறந்து போயிருக்காங்க. அதுக்கு பிறகு இவருடைய மாமாவோட பராமரிப்புல வளர்ந்திருக்காரு. ஒரு தடவை இவருடைய மாமாவுக்கு ரோமை போக வேண்டிய சூழல் வந்திருக்கு. பங்க்ராஸ தனியா விட்டுட்டு போக முடியாது அப்படிங்கிற காரணத்தால பங்க்ராஸ அவருடைய மாமா கூடவே கூட்டிட்டு ரோமைக்கு போயிருக்காரு. ரோமைக்கு போன ஒரு சில நாட்கள்லயே கிறிஸ்தவ மறை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ விசுவாசிகளா மாறியிருக்காங்க. அந்த காலகட்டத்துல ரோமை ஆண்டு வந்த பேரரசர் டயக்ளோசியன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அதிகமான தொல்லைகளை கொடுத்திருக்காரு. பங்க்ராஸும் அவருடைய மாமாவும் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அரசு அதிகாரிகள் இவங்களை கைது செஞ்சு பேரரசர் டயக்ளோசியன் முன்னாடி நிறுத்தியிருக்காங்க. பேரரசரோ இவங்களுக்கு அதிகமான செல்வங்களை கொடுக்கிறதாவும் கிறிஸ்துவை மறுதளிக்கவும் கட்டாயப்படுத்தியிருக்காரு. ஆனா பங்க்ராஸும் அவருடைய மாமாவும் கிறிஸ்தவ விசுவாசத்துல உறுதியா இருந்திருக்காங்க. இதனால கோபமடைந்த பேரரசர் 2 பேரோட தலையையும் துண்டித்து கொலை செய்ய உத்தரவிட்டிருக்காரு. பங்க்ராஸ் 14வது வயதுல கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியா இறந்து போயிருக்காரு. பங்க்ராஸ் இறந்ததுக்கு பிறகு இவருடைய புகழ் வேகமா பரவ ஆரம்பிச்சிருக்கு. புனித அகஸ்தீனார் தான் கட்டின ஆலயத்துக்கு பங்க்ராஸோட பேரை சூட்டியிருக்காரு. பங்க்ராஸ சிறப்பிக்கிற விதமா லண்டன்ல ஒரு ரயில் நிலையத்துக்கு பங்க்ராஸோட பெயர் சூட்டப்பட்டிருக்கு. கிபி 508 ஆண்டு இவருடைய கல்லறையில திருத்தந்தை ஒரு ஆலயத்தை கட்டியிருக்காரு. அந்த ஆலயம் இப்போ உலக புகழ் பெற்ற திருத்தலமா இருக்கு. மே 12 செயின்ட் பங்க்ராஸ் ஆஃப் ரோம் ஃபீஸ்ட் டே.